ஒரு சூப்பரான 2v2 கைஸ். நம்ம ஃப்ரெண்டோட சேர்த்து ஒரு 2v2 போட்டிருப்போம். செம்ம டஃபஸ்ட் மேட்சுங்க. எனக்கு பொறுத்து நீங்களா இருந்தால் எப்படி அடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வீடியோ பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நியூவாக பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் ஆனில் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த மேட்ச் எப்படின்னு பார்த்துருவோம். நானும் என் ஃப்ரெண்டும் இருந்தோம் கைஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்வா ஆர்கே தமிழன் 2 பேர் இருந்தாங்க. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாங்க கைஸ். அதனால் சூப்பரான ஒரு மேட்ச் இந்த இடத்துல. ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதனால அவனுக்கு மண்டையிலே அடி விழுந்தது. அது தெரிஞ்சுது இப்போ எனக்கு. ஓகே சாங் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டெசர்ட்டிக்கில் இங்கேருந்து யாராச்சும் மண்டை அடிப்போமான்னு பார்ப்போம். பாத்ரா ஜீவா. ஓகே வாங்க. 2 பேர் சூப்பராக ஆடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் ஜம்ப் ஷாட் பிளேயரு, 2 பேர் சிட்டப் பிளேயரு. ஓகே வாங்க. இங்கேருந்து அடிக்க பார்த்தா அழகா அடிச்சிருக்காங்க. அவன் இது வந்து குறுக்க நின்ட்டான். கைஸ் நான் காயிட்டான் கைஸ். டே ஏன்டா அந்த தேவையில்லாத வேலை இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கலான்னு பார்ப்பாங்க. ஏசி ஐடி வச்சு நிற்கிறான். வச்சேங்க இவனுக்கு. ஆனால் அங்கே தலையிலே வச்சேன். எப்படி தானான்னு தெரில. அப்படியே இந்த வழியாக வந்து அங்கே அடிச்சோங்க. ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க நம்ம காலியாக இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸாக அடிக்க முடியல. உட்காந்து போகிற 2 பேரும் க்ளோவில் போட்டு அடிச்சுக்கிட்டோம். நான் பாதி ரவுண்டு ஜோனில் அடைஞ்சதாங்க செத்துருப்பேன். அதை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்தார் 2 பேரும் அடிக்க முடியாமல் திணறினாங்க. இந்த சைடு பார்த்தா இங்கே பாருங்க, நான் என் க்ளூவாலே நான் காலியாக இருப்பேன். 2 பேரும் அடிச்சிருக்கலாங்க. லெஃப்ட் சைடில் இருந்தவங்க ஏதோ ஹைட்டு பழக்க விடுங்க. இங்கே பாருங்க, எனக்கே சுத்தமாக அடிக்க வர மாட்டேங்குது. முன்னாடி பின்னாடி எப்படி கேஸ் நம்மளால் அடிக்க முடியும் நீங்கள்? ஓகே வாங்க இவனை அடிச்சிரும். எல்லாமே எவ்வளோ வச்சுருக்கானுங்க. நம்மள்கிட்ட ஒரு ஸ்கின் இல்லை கைஸ். வாங்க. ஐயோ திணறனே, விழுந்து தொலையேன். அவ்வளோதான் கைஸ். ஒரு நாக் சூப்பர் ஒரு நாக் கைஸ். வராங்க கைஸ். ஓகே. ஐயோ க்ளூவால் விழுவ மாட்டேங்குது. ஓ கைஸ் ஐயோ திணறனா அவ்வளோ நாளி தண்ணீர் இருப்போம் கைஸ். ஓகேங்க. அங்கே பாருங்கள் அடியாக உளுந்து தொலைஞ்சிருக்காதுங்க கைஸ். அப்புறமா நாங்கள் இங்கே வந்து சிக்கிக்கிட்டோம். நான் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ரவுண்டே நான் க்ளோவாலில் காலி கைஸ். சென்டர் ஜோனை பிடிச்சாரு. ஓகே கைஸ், இதில் ஒரு லைட்டாக எதுவும் இருக்கும் கைஸ். பாருங்கள், நம்ம எந்த எமௌண்ட்டுமே போட்டிருக்க மாட்டோம். அவர் தான் கைஸ் ஃபஸ்ட்டு எமௌண்ட்டு போட்டார். ஆனால் நான் திரும்பி போடவே இல்லை. ஃப்ரெண்டு தானே எதுக்கு போட்டுக்கிட்டுன்னு விட்டுட்டேன் கைஸ். ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வராரு ஒருத்தர். நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன் இல்லையே, என் பின்னாடி வந்து பேக்கப் குடுறானாலே நான் 1v2 பண்ணுறேன்டான்ட்டு போய் போன மேட்சாக தோத்துட்டாங்க. ஓகே போன ரவுண்டு. ஐயோ மேட்சாக ரவுண்டாக மேட்சுன்றேன். பார்த்தீங்களா வாடாயும் பின்னாடி என்ன அதுக்குள்ளே கொண்டாங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மொரட்டு நாக்கு வச்சுருப்பேன். அப்படி இவரையும் கிளியர் பண்ணி விட்டு இன்னொருத்தர் எங்கன்னு இப்படி கூச்சு பார்த்தா இங்கே இருந்தார். ப்ளூவால் எடுத்து விட்டு இவர்கிட்டையும் நான் ஜோனில் தாங்க சேர்த்தேன். இந்த மேட்சும் வெயிட் பண்ணி பாருங்கள் கடைசி வரையும் யார் ஜெயிக்கிறான்றது. ஓகே வாங்க அடிப்போம். ஐயோ சிக்கவே மாட்டிக்குதுங்க. எனக்கு சிக்கவே மாட்டிக்குது மண்டையில். என்னதான் நானே பாதி க்ளோவில் டேமேஜ் வாங்கிடுவோம் உங்களுக்கு. அந்த மாதிரி க்ளோவில் போடுற சாய். ஓகே என்னடா அடி விழுவ மாட்டேங்குது. ஐயோ போட்டு மண்டடி. எல்லாம் ஜம்ப் ஷாட் தாங்க ஆடுறாங்க. இந்த ஜம்ப் ஷாட் பிளேயருக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. பாருங்கள் ஜம்ப் ஷாட் பிளேயர்னா கன்ஃபார்ம் 5 ரவுண்டு 6 ரவுண்டு தோற்று போயிடுவாங்க. சரியாக இங்கே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கல் ஆகிட்டு கைஸ். அவர் வேறு எனக்கு கொடுத்துட்டாரு ஒரு 100 டேமேஜ். நல்லா மாட்டிக்கிட்டேங்க. அப்பப்போ எனக்கு ஸ்டெக் ஆகி வேறு தொலையுது. இங்கே நானும் கொஞ்சம் ஜம்ப் ஷாட் ஆடணும்னு பார்த்தா எனக்கு மட்டும் வர மாட்டேன். அவருக்கு எவ்வளோ டேமேஜ் கொடுத்தேங்க. எப்படி தாங்க அவனுக்கு ஹெல்த்தியாக இருந்துன்னு தெரிலங்க. பாருங்கள், நான் ரவுண்டாக பண்ணலான்ட்டு சென்டர் ஜோனை பிடிக்கிறேன்னு சென்டர் ஜோனு கூட இந்த சைடு பிடிச்சி வச்சுருக்கேன். இல்லை நான் எப்படி செத்துருப்பேன்னு பாருங்களேன். ஒரு மெடிக்கிட்ட ஃபுல்லாக சுற்றலைங்க. அதனால செத்து போயிட்டாங்க. இங்கே அடித்து விழுந்துருக்காதுங்க. இந்த ரவுண்டு ஜோனே பண்ணல கைஸ். அவர் தான் கைஸ் இங்கே பாருங்கள் எமௌண்ட்டு போட்டார். டென்ஷன் ஆயிருப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் ஃப்ரெண்ட்லியாக நினச்சிக்கிட்டு அதிலே அத்தனை ரவுண்டு. அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வேறு கல் ஒரே இதாக இருக்கும் கைஸ். என்ன பண்ணுறனே தெரியாமல் இருந்தேன். குச்சு பார்த்தா எங்கே இருக்கணும் சேஃபாக ஆகணும் கைஸ். 2 ரவுண்டு அடிச்சுட்டாங்க. அடிக்கணுங்க. ஒருத்தர் தாங்க ஜோன்லேயே செத்துடுறாங்க. ஐயோ டென்ஷனாக வருதுங்க எனக்கு. பாருங்களேன் எப்படி லூவால் போடுறேன்னு டென்ஷனாக வருது. ஐயோ இவர் வேறு இன்னொருத்தர் வேறு எங்கே இருக்காருன்னு தெரில கைஸ். நம்ம ரஷ்யருங்க ஏறி போய் மண்டையில் வாங்கிடுவாங்க. அதான் நம்ம இது. ஓகே பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறான். ஒருத்தர் அடினா கூப்பிட்டாங்க. பட்டுன்னு விட்டா எப்படா வர முடியும்? கொஞ்சம் முன்னாடி சொன்னாச்சு வருவேன் 2 பேருன்னு. இங்கே பாருங்க ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி. இது மாதிரியே செத்துருவேன். இவரை நான் அடிப்பேன். அவ்வளோ நாளையும் 2 பேர் அடிச்சிட்ருப்பேன். பாருங்கள் நம்மளும் கொஞ்சம் ஜம்ப் ஷாட் ஆடும்.
எப்படி தான் ஜம்ப் ஷாட் ஆட கற்றுக்குறாங்களோ தெரியல. ஜம்பியும் அழுத்துறாங்க, பட்டனையும் சேம் அழுத்துறாங்க. ஏதோ ஒன்று நம்ம எப்படி ஆடுவோம் வைப்பாங்க, செத்தே தொலைய மாட்டானுங்க. இங்கே பாருங்க, அங்கே 2 பேருக்கு மண்டையில் தெங்கி ஒருத்தர் அடிக்கிறாருங்க. அம்மா ஈஸியாக அடிச்சிடலாம். எனக்கு தான் அக்யூரிசி அப்படியே பறந்துக்கிட்டு போகுமே. ஃபுல் அக்யூரிசிங்க, 100% அக்யூரிங்க. இங்கே பாருங்கள், அக்யூரிசி தெரிக்கிது பாருங்கள், அவ்வளோதான். மண்டை வெளியே வந்தாலே அக்யூரிசி தான். அங்கே பாருங்கள், விழுந்தே தொலையாதுங்க. எனக்கு அக்யூரிசிக்கு எனக்கு சம்மந்தமே இருக்காது. இங்கே ஒருத்தர் நாக்கு அடிச்சு இப்போ தான் மாட்டியிருக்கு ரொம்ப நாளைக்கு கழிச்சு. இவரை கில்ல அடிச்சுட்டாங்க. அதான் இவர்கிட்ட நான் கொஞ்சம் நாளைக்கு அவ்வளோ நாளைக்கு போராடிட்டு இருந்தேன். இவர் அடிச்சாருங்க. எப்படிடா ஜம்ப் ஷாட் ஆடுறீங்க? திரும்பி ஜோனு பக்கத்தில் நெருங்கணும், அவ்வளோ நாடி அடிப்பாங்க இவனை. என்னங்க எனக்கு அக்யூரிசி எது சென்சிட்டி கொடுங்க. எனக்கு அக்யூரிசி கேவலமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், வச்சிட்டாரா ஜோனை நெருங்கிட்டு நம்ம கதை முடிஞ்சிட்டு கைஸ். பாருங்கள் ஜோனில் காலி. பார்த்தீங்களா, அமௌண்ட்டு வேற போடுவாருங்க. இங்கே பாருங்க. சரி, அடுத்த ரவுண்ட் பார்த்துக்கலாம் விடுங்க கைஸ். அடுத்த ரவுண்ட் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியாச்சும் பொறுமையாக ஆடுவோண்டானே சொல்லிட்டேன் கைஸ். பார்ப்போம் இந்த ரவுண்டு எப்படி அடிக்கிறான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் இழுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் பிளேயர்ஸ்கிட்ட நல்லா வாங்க வேண்டியதாங்க கைஸ். பாருங்க, பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று போட்டுங்க. என்னடா பண்ணுற ஜீவா? ஸோ இங்கே பாருங்க, மூஞ்சுக்கு வந்துட்டாரு. குத்த வேண்டியதான். குத்து. ஐயோ மாட்டிக்கிறான். டென்ஷனாக வருது ப்ரோ எனக்கு. ஐயோ வெளியே போயிட்டாரா கைஸ். ரொம்ப கிரிட்டிக்கலாக மாட்டிக்கிட்டேன் கைஸ். லீலு அடிச்சிடாங்க கைஸ். 2 பேரும் அவன்கிட்ட போயிட்டாங்க. பார்த்து சூப்பரா. இப்போ வந்து ஒரு நல்ல உருப்படியான வேலையை பார்த்துரு. ஒருத்தர் நீங்கள் 2v2லாம் போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை கொஞ்சம் நல்ல பிளேயராக எடுத்துருப்போங்க. ஒருத்தர் அடிச்சிட்டா இன்னொருத்தர் ஈஸிங்க. அதான் கைஸ். இருறாரா அவனை நீ அடிக்காரு யாரும் அடிக்கிறேன்டா. என்னடா உள்ளே போகிறான். இங்கே பாருங்க, இவனை அடிக்க முடியாமல் எப்படி திணறான் பாருங்க. இந்த மாதிரி ஒரு டியோவை பார்த்துருக்கவே மாட்டேங்க. ஜம்ப் ஷாட்லாம் பக்கத்தில் வந்தோம்னா மண்டை தெளிச்சிருங்க. அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருப்போம். ஐயோ வானத்துக்கு போதே, டென்ஷனாக வருது ப்ரோ. இருங்க ப்ரோ. ஆமாம் ஸ்பேஸ் ரொம்ப இதாகுது ப்ரோ. ஜீவா ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. மண்டையிலே அட்றாவனே. ஐயோ ப்ரோன்னு வேற போட்டனே. லேய் உனக்கு என்னடா பண்ணுறேன்? இவன் அடி வாங்கி டேமேஜ் போட்டு நிற்கிறாங்க. மெடி போடுறான். அவ்வளோதான், உட்காந்து மெடிக்கிட்டு போட்டிருந்தாரு. கேப்பில் அடிச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த வரலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் நாங்கள் நல்லா மாட்டிக்கிட்டோம் கைஸ். மேலே வர நிற்கிறாரா, என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இருந்தேன். ஓகே, வீடியோ பார்க்கலாம் பாருங்க. லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. கமெண்ட்ஸே வர மாட்டேங்குது. அடுத்து என்ன கேம் போகலாம் கமெண்ட்டை சொன்னீங்கன்னா நான் அதை என்ன கேமாக இருந்தாலும் சொல்லுங்கள் கைஸ். நான் இப்போ எடுத்து போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு. மொபைல் கேம்ஸ் சொல்லுங்கள். மொபைல் தான் வச்சுருக்கேன். இவர் எப்படி அடிக்கிறான்னு போவோம். ஜீவா அட்ராடே ப்ரோ பிளேயரா. இவன் வந்து என்கிட்ட சொன்னாங்க நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்ன நூபு என்னை திட்டுறா. அப்போ வந்து அடிப்பான்னாங்க. திட்டினா நூபே பாட்டு கத்திக்கிறானுங்க. இப்போ பாருங்க, திட்டினா தான் அடிப்பாராங்க. அதனால் நான் திட்டினேன். ஏன் நூபு பாட்டுன்னு கத்திக்கிட்டு இருந்தேங்க. அதில் டென்ஷன் ஆகியா நிப்பாட்டுறேன். வேணாண்டா, நான் 7 அடிச்சுட்டு போயிடுறேன்டான்ட்டாங்க. சூப்பரா நூபுன்னாங்க. அவன் சொல்ல வேணான்னு நூபுன்னு கடுப்பாயிடுவான் நாங்கள். அடிச்சிருக்காங்க வேணா. எப்படி இங்கே வந்தான்? அட்றாங்க. எனக்கே திக்குன்னு இருந்துங்க. அதுக்கப்புறம் வச்சிட்டான். டி ஸோ ஏன்டா தோத்துட்டாங்க. 4 ரவுண்டு. அடுத்த ரவுண்டு பின்னாடி ஸ்லோவாக ஆடலாம்டா, அவசரப்பட வேணாம்னு சொன்னேன். இவர் ஆப்போசிட்டாக தான் செய்கிறாரு. இங்கே மட்டுன்னு வச்சுட்டாங்க. இவனுக்கு கில் எடுத்து விட்டேன். இவனுக்கு மட்டுன்னு வச்சேன். நல்லா அவனை அடிச்சுட்டு இருக்கும்போது அடிச்சு விட்டேன். இந்த மாதிரி அடித்தாலே அடிச்சிடலாங்க. இங்கே நிற்கிறான் வேற. எம்மோ இந்த மாதிரி கண்ணா பின்னாடி எகிரி அடித்தா தான் அடிக்க முடியும். வந்து தோலடா. வந்துட்டான்டா. எம்மா மேலே இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கும். கேர்ஃபுல்லாக ஐ வேற உடம்பி தள்ளுது. கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது கைஸ். ஐயோ இங்கே பாருங்களேன், ஓப்பனில் இருந்து மெடிக்கிட்டு போடுறாரு. அவரை கூட அடிக்க முடியாத அளவுக்கு நான் இருக்கேங்க. சென்சி ஏதாச்சும் நல்ல சென்சியாக பார்த்து சொல்லி விட்டு போங்க. ரொம்ப கேவலமாக ஆடிக்கிட்டு இருக்குங்க. ஐயோ க்ளூவால் எடுத்துட்றா. அடிச்சிடலாண்டாலே. க்ளூவால் எடுத்துட்றா. ஜீவா க்ளூவாலே எடுத்துட்றா. அடா பாவி. இருறா, இவன் இங்கே வந்துட்டான்டா. இருறா. ஐயோ அழகாக அடிக்கலாங்க. உள்ளுவே மாட்டிக்கிடுங்க. கண்ணா அப்படின்னா அடிக்கிறேன் பாருங்க. ஐயோ கைஸ், நான் நூகுனே நான் ஒத்துக்கிறேன் கைஸ். உள்ளே பின்னாடி அப்போ சீக்கிரமா போட வந்து அடிச்சு விடுவான்டா 2 பேரையும் மட்டுன்னு. அவ்வளோதான்டா. ஓகே கைஸ், இருறா அப்படியே நில்றா. அவர் எகிரி வரட்டும், அடிச்சிடலாம். மண்டல் வச்சுக்கோண்டா. அப்படி போயிடலாம். வா.
இரு இப்படி போவோம். ஜோனு இப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான். எனக்கு முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர். அதான் கைஸ். இது வேறு இன்னமும் வந்துச்சு. ஓகே. இருறா அப்படியே இல்லைடா. அவர் ஏறி வரட்டும்டா. அவன் ஏறி வரட்டும்டா. இது அந்த சைடு ஜம்ப் ஷாட் சொல்லி கொடுங்கடா எனக்கு. எப்படிடா ஜம்ப் ஷாட் சூப்பராக இருக்குங்க. அது ஓல்டு பிளேயர்லாம் சிட்டப் தான். அந்த பாருங்க ஜம்ப் ஷாட் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சிட்டப் தாங்க நான் அப்பேலேருந்து ஏன்டா அமௌண்ட் போடுறேன். அவனுக்கு போகாமல நானும் போட மாட்டேங்க. அப்பேலேருந்து நான் சிட்டப் தாங்க விளாட்றேன். ஜம்ப் ஷாட் கேம் கிடையாது. இப்போ தாங்க ஜம்ப் ஷாட் பாப்புலர். அப்போல்லாம் ஆடுவானுங்க பாருங்க. பிஎன்எல் ரைஸ்டார்லாம் எத்தனை விடுவானுங்க. எப்படி தான் ஆடுறானுங்களோ தெரில. சட் ரவுண்ட் வந்தாச்சு. இதில் வந்து மார்ஸ் எலக்ட்ரிக்கில் விட்டானுங்க. இந்த ரவுண்டு வேறு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கைஸ். பாருங்க கைஸ் எப்படி இருக்குது பாருங்க கைஸ். கொயன்னு குளுவால் மினுக்கிட்டு அடக்கு கைஸ். என்னானே புரியாமல் கிடந்தோம் கைஸ் செத்த நாளைக்கு. அப்புறம் தாங்க கைஸ் அந்த பையன் நீ இல்லாமல் என்ன பண்ணுவான் போய் நாக்காயிரும். நானும் ரிவ்யூ பண்ணலான்னு நினச்சேன். ரிவ்யூ கிடையாதுன்னா ரிவ்யூ கிடையாதுன்ட்டு இவன் மேலே ஏறலான்னு பார்த்தா ஏறி தொலைய முடியலங்க. இப்படி ஏறி அடித்தேன். வெறும் 70 தான். நீங்களாம் இருந்தால் என்னங்க பண்ணியிருப்பீங்க? பட்டுன்னு மண்டையில் வச்சு முடிச்சு விட்டுருக்கீங்களா? நான் அப்படி கிடையாது. அக்யூரிசி சும்மா தெரிவிக்கும். இந்த பாருங்க நான் என் குருவால் நானே செத்துருவேன் பழக்கடா. ஐயோ சரவண பவனா. இப்போ பாரு ராஜ் தாரா இன்னமும் பாங்கு போடுவானுங்களா அடிச்சுட்டு. ஐயோ வேற ஏதோ போட்டுரும். காப்பி ரேட்டு போட்டுருக்காங்க. அடிக்கவே முடியாதடா. கைக்கு தான் வலிக்குது. அட நாய்ங்களா ஃபுல் டென்ஷனில் இருக்கேன் கைஸ். ஏண்டா ஒரு டயலாக் சொன்னேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமாச்சும் அடிச்சிடலாம். பாதியிலே அடிச்சு விட்டாங்க கைஸ். ஒரு இதாகி போயிட்டு பாதியிலே எடுக்க முடியாதுன்ட்டு ஹைலைட்ஸ் அந்த எடுத்து வச்ச ஹிஸ்ட்ரி எடுத்து போட்டுக்கிட்டு கைஸ். ஸ்பெக்கில் வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க கைஸ். அங்கே பாருங்க கைஸ் 2 பேரும் வந்துட்டானுங்க. நல்ல வேலை அடிச்சிருப்போம் கைஸ் நம்மள. ஐயோ பிங்க் சட்டா வாங்கடா மாட்டேல. ஃபுல் டென்ஷனில் இருக்கிறேன். வந்துடவே அது 5 ரவுண்டு அடிச்சு விட்டானுங்க. அட கடவுளு ஏன்னா வந்துடாத எதுக்குல ஃபுல் இப்போ பாருங்க பிசி பிளேயர். ஐஎம் த பிசி சூப்பர்ராலே வேற லெவல்ரா. அவ்வளோதான் ஈஸிடா. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு அடிச்சிடலாங்க. ஒருத்தன் அடிச்சாடா பாவி. பாருங்க வேணாம் வந்துடாதப்பா. ஃபுல்லு டென்ஷனில் இருக்கிறேன். ரத்தமாக ஐயோ ஃபயராக கோச்சின்னு இருக்கிறேன். வேணாம் சரி நம்மளை வந்து 5 ரவுண்டு அடித்ததில் அண்ணனுக்கு கடுப்பாக போயிட்டு உட்காந்து தானே கை செஞ்சுருக்கேன். நல்ல பிளேயருங்க. நான் ஒரு என்ன மதிப்பு விட்ட பிளேயருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போன ரவுண்டு அடித்தானே. அது என்னடா போச்சுனாக்கில் ஓட்டையில் அடித்தானே. இவன் என்னென்ன மேலே ஏறி நிற்கிறான். நேர்மையாக அதை கற்றுக்கப்பா. இந்த மாதிரி ஏதாச்சும் கார் மேலாம் ஏறி நின்றுட்டு அடிதா பார்த்தியா. இந்த மாதிரி இதெல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கும். ஓகே சட்ட ரவுண்டு போயிடலாம். அட பாவி பார்த்தாடுறாளே. விட்டுறாத மனசை தளர விடாதீங்கோ. போட்டு இப்படிதான் என்னடா. ஓகே ஒன்று காலி இருக்கா வரண்டா. கொஞ்சம் தாக்கு புடுறா வரண்டா. கொஞ்சம் தாக்கு பிடி. வந்துட்டேன் நெருங்கி வந்து. நீ தாயா ஐயோ காப்பிரைட் கொடுப்பானுங்க பாட்டு பாடி. அம்மா இது அடிச்சிருப்பாங்க. காய்ஸ் நான் எவ்வளோ பெரிய ப்ரோ நூப்னி யாருக்கும் தெரியாது. பாருங்களேன் இப்போ டென்ஷன் ஃபுல் டென்ஷனு. ரத்த மாதிரி கொதிக்கிறேன். என்னடா நான் உளம்பின்னு கிடக்குறேன் கைஸ். சாரி கைஸ் இந்த மாதிரி பேசுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. வாங்க அடிப்போம். ஃபுல் கான்சன்ட்ரேஷனா அங்கே இறக்கு முடிச்சுவாங்க. அவ்வளோதான் கைஸ் முடிச்சுவாங்க கைஸ். மாடராதான்டா இங்கே வந்தோடனே ஒருத்தருக்கு நாக்கு தேவையான ஹைலைட்டு தொட்டுட்டேன் கைஸ். ஓகே வெளியே வந்துட்டு இருந்தார் பட்டுன்னு அடித்தேன் கைஸ். நியாயமே இல்லை கைஸ். ரிவ்யூ கிடையாதுன்னு நான் கைஸ். ப்ளூ வச்சு பிளாக் சட்டை மனுஷனடா நீ. எங்க டென்ஷனாக வருதுங்க. எல்லாம் ஒரு அளவு தான் விட்டுறோம். ஐயோ புண்ணை கடிச்சுக்கிட்டேன்டா. அடப்பாய் போடு அடிச்சு இங்கேயே அவனை அடிச்சிடுவாங்க. வெளியே இங்கே இவன் என்ன இங்கே ஓட்ட இருக்கா இல்லை இங்கே இருங்க. அவனை அடிப்பான் வெளியே வர வரையும். போடு ப்ளீஸ் ஒருத்தர் அடிச்சாச்சு. இங்கே வாடா சீக்கிரம் வாடா. நான் செத்துற போகிறேன்டா. போடு அடிச்சான்டா 2 பேரையும். அவ்வளோதான்டா ஜீவா நான் அடிச்சிட்டான்டா. நீ நூடா நீ. ஐயோ என்ன எமௌண்ட்லாம் போடுறான். ஓகே கைஸ் நெக்ஸ்ட் கைஸ் என் கூட யாருமே ப்ளே பண்ண இல்லை கைஸ். எல்லாம் ஆஃப்லைனில் தான் கைஸ் இருக்காங்க. யாராச்சும் என் கூட ப்ளே பண்ண 1v1லாம் இல்லை கைஸ். சிஎஸ் ரேங்க் பிஆர் ரேங்க் ப்ளே பண்ணணும் கைஸ். சிஎஸ் வர சீசன் போட்டிருக்காங்க. அதுக்காக தான் கைஸ். யாராச்சும் ப்ளே பண்ணணும்னா ரெக்வஸ்ட் கொடுங்க ப்ரோ. எனக்கு ப்ளே விளாட யாருமே ஆளே இல்லை ப்ரோ. குயிக் ஜாயின் கொடுத்தா கிக் அடிக்கிறானுவோ ப்ரோ. மனுஷானடா நீங்கள் கிக் அடிக்கிறானுவோ. நான்லாம் எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமா. இப்படி தான் புட்டு அங்கே விரு. அவ்வளோதான் இவன் காலி. பாவி பயலே ஏன்டா செத்தா. நான் காலின்னு நினைக்கிறேன் கைஸ்.
எல்லாம் மாட்டிக்கிட்டேன். கீ அவ்வளோதாங்க. ஏங்க நாங்கள் எவ்வளோலாம் வச்சுருக்கான். ஏ அப்பா சரியான பிளேயராக இருப்பானு அவ்வளோ டாப் அப் பிளேயர். ஓகே அதாங்க ப்ளே பண்ணுங்க வாங்க. அழகாக அடிச்சிருக்கான்டா மேலே ஏறினா. ஓகே திக்னா பேசி நிற்கிறேன் பார்த்தீங்களா. ஒரு ரவுண்ட் அடிச்சா அவனுங்க ஜெயிச்சதுங்க. அடம் கொக்கா மொக்க. ஐயோ ஒரு ரவுண்ட் அடிச்சா ஜெயிச்சிருவானுங்களே. ஜீவா பார்த்தாள்றாளே. பார்த்து பத்திரம் தெறிக்கி விட்றாத வேணாண்டா. அட்டா பாவி இவ்வளோ சுற்றி போடுறா. அவனுங்க ரிவ்யூ பண்ணானுங்களா நானும் பண்ணுவேன்டா. மேலே ஏறி குதிப்பானுங்களா. இல்லை ஆமாண்டா குதிச்சிட்டாண்டாலே. இங்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்க குத்து அவ்வளோதான். குத்து பயலுவோடா. இருறாரா அப்படியே நில்றா புடு தம்பி. நல்லா சூழ்ச்சிகள்ப்பா. 6க்கு 6 கைஸ். கட்ட 6க்கு 6. ஒரு ரவுண்டு அடிக்கிறவன் வின்னு. திக் அந்த நிலைமையில வந்தோடனே உட்பேக்கர் வேற எடுத்திருந்தேன். அங்கே வேற வந்தார். இங்கே ஒருத்தர் வந்துட்டாருங்க. அங்கே நாக்கு அடிச்சிட்டேன். ரிவ்யூ பண்ணிடக்கூடாதுன்னு அந்த ஓட்டங்க நிற்கலையே. ஓடினேன். இவர் வேற அங்கே வேற நின்னாரா. என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் நின்று அடிக்கவும் முடியல. இங்கேருந்து அவர் வேற என்ன அடிச்சு விட்டாருன்னா ஒருத்தர் சுலபமாக அடிச்சு விடுவார். நல்ல வேற இங்கே நாக் பண்ணதுனால இங்கே ஏறி குத்தி விடுவோம். ஒரே குத்து நங்குன்னு குத்து அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒருத்தர் தான் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதரா. ஒருத்தர் அடித்தா கூட அவர் ஈஸியாக அடிச்சு விடுவார் பார்த்து. ஓகே கேஸ் எங்கே இருக்காருன்னு வேற திக் நிமிடங்கள் தாங்க. அங்கே இருக்கான் அந்த வர வண்டனை கொண்டு தாக்குப்புறா செத்ராதரா. ஐயோ கேஸ் Oh my god பயமா இருக்குங்க. பொம்மா ஐயோ செத்துட்டேன்டா. லே கொஞ்சம் நவுருங்கடா. ப்ளூ வால் போடாத ப்ரோ. பிளாக் செத்த ப்ரோ. அவர் ஜெயிக்கணும்னா போட்டுடா. மொரட்டு டேமேஜ். அங்கே இருக்காரு. ஐயோ சுற்றி போறாரு. வாடா பின்னாடி வாடா. எத்தனை வேண்டாண்ணா மெட்டிக்கிட்டு வேற போட்டு தொலைறாரு. சீக்கிரம் வா ப்ரோ வெளியே. வேற அழிச்சிடுங்க. ஓ மை காட் ப்ளீஸ் யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்க. அவ்வளோதான் கைஸ். கடைசியாக வின் பண்ணியாச்சு. 7க்கு 6 டிஃபிகல்ட்டாக விளாண்டோம். நீங்களா தான் ஜெயிச்சிருக்கீங்க. நான் தான் 6 ரவுண்ட் வரைக்கும் கொண்டு வந்திருப்பேன். ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. பை கைஸ். பை.